Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 19th and 20th December 2024. The first article related to the Masha scheme. இதோட சக்ஸஸை பற்றி பேசுகிறேன். ஸோ இது ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான். இதோட மீனிங் வந்து அன்னதத்தா ஐ சன்ரக்ஷன் அபியான். அன்னதத்தா ஐ சன்ரக்ஷன் அபியான். ஸோ it was launched in the year 2018. ஸோ இதோட பர்பஸ் வந்து எம்எஸ்பியில் ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறது ஃபுட் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். அதில் மெயினாக அதர் தேன் வீட் அண்ட் ரைஸ், வீட்டுக்கும் ரைஸுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எம்எஸ்பியில் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் வீட் அண்ட் ரைஸை தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணாங்க. அதை தவிர்த்து வேறு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து கல்டிவேஷனை அதிகப்படுத்துறதுக்கும் அதையும் டைரெக்டாக ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து வாங்குறதுக்கான ஸ்கீம் தான் இது. சரியா? ஸோ இதோட சக்ஸஸை பற்றி சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட டேட்லேருந்து 195.3 lakh மெட்ரிக் டன்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்காங்களா. அதோட வேல்யூ வந்து ஃபார்மர்ஸுக்கு கொடுத்தது 1,0743, 99 lakh farmers. 1,07,433.73 crore. மொத்தம் ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சது 99 lakh ஃபார்மர்ஸ். ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரேபி கிராப்ஸ், ரேபி கேரிஃப் தெரியும் இல்லையா? ரேபின்னா என்ன கிராப்? வின்டர் கிராப். கேரிஃப்ன்றது மான்சூன் கிராப், ரெய்னி சீசன். இது ரேபியா மான்சூன் கிராப். அதில் கிட்டத்தட்ட 5.6 lakh மெட்ரிக் டன்ஸ், 2.42 lakh ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. 5.29 lakh crore. அமௌண்ட் வேல்யூ. அது மாதிரி ரேபி கிராப் வந்து 6.4 LMT, lakh மெட்ரிக் டன்ஸ், 4,820 crore. இதோட வேல்யூ 2.7 lakh ஃபார்மர்ஸ். இது டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் மெயின்ஸ். நீங்கள் 10 வருஷத்துக்கு பிறகு எழுதுனீங்கன்னா நோ யூஸ். சீக்கிரம் கிளியர் பண்ணுங்க. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் எழுதுறது பயன்படுத்தலாம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, எம்எஸ்பி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வரும். இதோட பர்பஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து அதர் தேன் வீட் அண்ட் ரைஸ், அதை தவிர மற்ற லைக் டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் அதர் கிராப்ஸ், பல்சஸ், ரைஸ் வீட்டை விட அதிகமாக ஈஸியாக கெடக்கூடியது பல்சஸ். சீக்கிரமாக ராட் ஆகக்கூடியது, கெட்டுனா பூவனம் பூத்துறது, பஞ்சை சக்கராகிறது. ஸோ அதை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியில் கொண்டு வராங்க பிஎம் ஆஷா ஸ்கீம் மூலமாக. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம். அப்படின்னா ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து டைரெக்டாக நஃபீத், நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கார்பரேஷன், மார்க்கெட்டிங் அண்ட் ஃபெடரேஷன் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அது மாதிரி கோகோனட் வரும், ஆயில் சீட்ஸ் வரும், அதர் கிராப்ஸ் ஆல்சோ. சரியா?
இது வந்து டைரெக்டாக ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. எம்எஸ்பின்னா கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷம் எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு சீசன்லேயும். ராபி விளைவிக்கிற முன்னாடி தே வில் அனௌன்ஸ் தி எம்எஸ்பி. எம்எஸ்பி தெரியும்ல, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ அதுதான் அது மாதிரி வி ஹேவிங் எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் இந்த ரேஷன் ஷாப் பிடிஎஸ்க்கு எல்லாமே சப்ளை பண்ணுறது. ஸோ அவங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எம்எஸ்பி ரேட்டில். இது மூலமாக பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ப்ரைஸ் டிஃபிஷியன்சி ஸ்கீம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரைஸ் டிஃபிஷியன்சி ஸ்கீம். அப்படின்னா எம்எஸ்பி இவங்க மார்க்கெட்டில் விற்றுக்கலாம், ஃபார்மர்ஸ் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணிக்கலாம் அவங்க ப்ராடக்டை. லைக் அவங்க கொண்டு போகக்கூடிய பல்சஸோட ரேட் பர் கேஜி 50 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எம்எஸ்பி வந்து 100 அப்படின்னா அவங்க விற்கலாம். பட் த 50 வில் பி கிவன் பை தி கவர்மெண்ட். 50 rupees கவர்மெண்ட் கொடுக்கும். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆல்ரெடி கிளாஸில் முடிச்சதானே உங்களுக்கு. The deficiency will be given, price deficiency scheme. கூடுதலாக இருந்தால் கொடுக்கணும். எம்எஸ்பி ரேட்டு அனௌன்ஸ் பண்ணி அதை விட கம்மியாக இருக்கும்போது will be given, some difference rate will be given. அது மாதிரி தேர்ட் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்டாக்கிஸ்ட்டை ஊக்கப்படுத்துறது. ப்ரைவேட் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்கீம்னு பேர். இது வந்து கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. டொமேட்டோ, ஆனியன் இதெல்லாமே வந்து டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ இதெல்லாமே வந்து ப்ரைவேட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஊக்கப்படுத்துவாங்க. ஸோ அப்போ ப்ரைவேட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா எம்எஸ்பி ரேட்டில் தான். அதுவும் ப்ரைவேட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சப்சிடிஸ் கிடைக்கும். இப்போ கோடவுன் வைக்கிறவங்களுக்கு தே வில் கெட் சப்சிடிஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ கோல்டு ஸ்டோரேஜ், குடவுன்ஸ் வைக்கிறது, கோடவுன்ஸ். இப்போ ஃபார்மர்ஸோட பொருட்கள் அங்கே சேமிக்க அவங்க வாடகை விடலாம். அதை ப்ளஸ் இதையும் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க சேமிக்கலாம். அப்புறம் விலையாடுறதுக்கு இல்லை சேமிக்கிறது, கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் ரொம்ப வீழ்ச்சிக்கு போகும்போது விற்காமல் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு விலை நார்மல் ஆகும்போது தே கேன் செல் இட். அதுக்காக தான் இதுக்கு வந்து சப்சிடிஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் கவர்மெண்ட் பர்ச்சேசிங். இது ரெண்டுமே கவர்மெண்டோட லைக் அதிகமாகவே இருக்கும். புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்கீம். ஸோ இதில் பெனிஃபிட் தான் இப்போ நான் சொன்னது, கவர்மெண்டோட பர்ச்சேசிங். இந்த டேட்டாஸ் எல்லாமே இது ரிலேட்டட். முதல்ல ஸ்கீமை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இது டேட்டாஸை நீங்கள் எழுதலாம் எக்ஸாம்ஸில். தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் தி கேஞ்சஸ் டால்ஃபின் டேக். ஃபஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாக காலரில் ஃபிக்ஸ் பண்ணி டேக்கிங் பண்ணுவாங்க. இப்போ டைகரு பண்ணியிருக்காங்க முன்னாடி. அப்படின்னா அந்த மிருகத்தோட உடம்புல செக் பண்ணுவாங்க. இது வந்து டால்ஃபினுக்கு வந்து டேக்கிங் பண்ணுறாங்க. அப்போ அந்த டால்ஃபின் போகிற இடத்த, அது என்ன மாதிரியான ஹேபிடேட்டில் இருக்குது, எங்கே அதிக நேரம் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுதுன்றதை சேட்டலைட் மூலமாக மானிட்டரிங் பண்ண முடியும். அதனால் டேக்கிங் பண்ணுறது அது வெளியிலையும் போடலாம், உள்ளே இன்ஜெக்ட் பண்ணலாம். உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது சேஃப். நான் வெளியில் போட்டு அதை கழட்டி விட்டுரும். ஓகே, நல்லா இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க பாடிக்குள்ளாடி. அது ஃபஸ்ட் டைம் இப்போ அசாமில் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஞ்சட்டிக் டால்ஃபினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இட்ஸ் அ டைகர் ஆஃப் கேஞ்சஸ். கங்கா ரிவரில் மட்டும்தான் இருக்கா நம்மளோட டால்ஃபின்? மேகாலயாவில் இருக்கா? பங்களாதேஷில் பிரம்மபுத்திரா ரிவர், தெர் இஸ் அ மேகனா ரிவர். அப்புறம் தெர் இஸ் அ ரிவர் கால்ட் அஸ் கர்ணப்புலி. நம்ம ஊரில் கர்ணப்புலி ரிவர் சிஸ்டம் 90% வித் தி கேஞ்சஸ் ரிவர் பேசினில் தான் இருக்குது. இது வந்து பிளைண்டு, கண்ணு தெரியாது. ஸோ இட் வில் கோ வித் அல்ட்ராசவுண்ட் எக்கோ. சரியா? ஏன்னா எல்லாம் புதுசாக பார்த்துட்டு இருக்க. வௌவால் அப்புறம் எப்படி போகும்? அது மாதிரி தான் இது இறையை கண்டுபிடிக்கிறதுக்கும். இறைன்னா ப்ரே, அதை கண்டுபிடிக்கிற அப்புறம் வேறு ஏதோ நினச்சிடாதீங்க. ஸோ டைகர் ஆஃப் கேஞ்சஸ் இஸ் கால்ட் அஸ் டைகர் ஆஃப் கேஞ்சஸ், நேஷ்னல் அக்வாட்டிக்ஸ் அனிமல். அது மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு இது அக்வாட்டிக் அனிமல். எந்த ஸ்டேட்டுக்கு? யூபின்னு சொல்லுவீங்க. இப்போ அசாமுக்கு இட்ஸ் அ அக்வாட்டிக் அனிமல், பிளைண்டு. அப்புறம் 30 செகண்டு இல்லைன்னா 120 செகண்டுக்கு ஒரு வாட்டி, அந்த கேப்புக்குள்ளாடி ஒரு வாட்டி வெளியில் வந்துட்டு போகும். ஏன் பசிக்குமா?
ஆக்சிஜனுக்கு ப்ரீத்திங் பர்பஸாக வெளியில் வரும். ஸோ ஈஸியாக மாற்றுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். சரி, அதுக்கு எதிரிகள் நம்ம இருக்கோம்ல, ஹியூமன் பீயிங்ஸ். ஐயூசிஎன் லிஸ்ட்டில் இட் இஸ் இன் என்டேஞ்சர்ட். ஸோ என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் படிக்கணும், வெரி இம்பார்ட்டண்ட். இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்பாங்க. என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஷெட்யூல் 1 சைட்ஸில், சைட்ஸ்னா நம்ம சிட்டிஸா, ஃபுல் ஃபார்ம் இருக்குது. கன்வென்ஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் பேனிங், அதை தடுக்கிறதுக்காக, என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை தடுக்கிறதுக்கு அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்குது ப்ரொடெக்ஷன். அப்புறம் சிஎம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, கன்வென்ஷனல் ஸ்பீஷீஸ், மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ், அது பேர்ட்ஸு எல்லாமே வரும். இதுவும் அப்பெண்டிக்ஸ் 1ல் இட் வாஸ் ஹைலி ப்ரொடெக்டட். இதில் எல்லாமே இருக்குது. இது மைக்ரேட்டரி ஆல்சோ. அது மாதிரி பாகிஸ்தானில் ஒன்று இருக்குது, புலான், பாகிஸ்தானில் இதே டால்ஃபின் வந்து அங்கேயும் இருக்குது, புலான்னு பேர். அது பிங்க் கலரில் இருக்கும் ஒன்று இல்லை பாகிஸ்தான், ஆமாம் இண்டஸில் புலான்னு பேர். அது பிங்க் இங்கே இல்லை, அது அமெரிக்காவில் கனடாவில் இங்கே இருக்குது. அது கிராஸ் வெரைட்டின்னு நினைக்கிறேன். மற்றபடி பாகிஸ்தானில் புலான்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் கண்ணு தெரியாது. ஓகே, தென் இதை ப்ரொடெக்ட் பண்ணுற வி ஹேவிங் திஸ் கன்சர்வேஷன் பாலிசி ப்ராஜெக்ட் டால்ஃபின். ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி எப்போ லான்ச் பண்ணாங்க? 2020. ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தாச்சுன்னா என்னம்மா இதுவுமே என்ன ஆன்டிசிபேட் பண்ண முடியல. ஆனால் வந்து 2 நாள்லேயே ஆன்டிசிபேட் பண்ணி வச்சுருக்காங்க இதை பற்றி. ஸோ 2020 ப்ராஜெக்ட் டால்ஃபின் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. லான்ச் பண்ணது த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். தென் விக்ரம்ஷீலா கேஞ்சஸில் விக்ரம்ஷீலா டால்ஃபின் சாங்சுரி ஃபஸ்ட்டு டைம் வாட்டர் சாங்சுரி அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் துகாங் அமைச்சிங்க, கடல் பசுக்கு ஆரம்பிச்சிங்க. யார்? அதுதானா? தமிழ்நாடு தானா? தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு. ஓகே, த்ரெட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வலை போடுறது, அப்புறம் பிளாஸ்டிக்ஸ் போய் மாட்டிக்கிறது, இல்லையா? மனிதர்கள்னாலே எதிரிகள் தான் மிருகங்களுக்கு, அதுதானா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட் ஒபேக் ப்ளஸ் கோயலேஷன். அவங்க வந்து தேர் இன் ஃபியர். ட்ரம்ப் வந்தாச்சு அப்படின்னா யூஎஸ் வந்து அதிகமாக ஆயில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும். அப்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் ரேட்டு குறையும். ஆனால் இந்தியாவில் குறையாது, வேர்ல்டுலேயே குறைஞ்சாலும் இந்தியாவில் குறையாது. கரெக்ட் தானே? சரி, ஓகே, நல்லது. ஓகே, ஸோ ஒபேக் கண்ட்ரீஸ்னால் என்னது? ஆயில் இல்லை, ஃபுல் ஃபார்ம் சொல்லு. ஆயில் ப்ரொடியூசிங் மார்க்கெட்டிங் கண்ட்ரியா? அப்புறம் ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் குரூப், ஒபேக் கண்ட்ரீஸ். இதில் வந்து 12 கண்ட்ரீஸ் இருக்காங்க. 1960 கிரியேட் பண்ணப்பட்டது. 12 கண்ட்ரீஸ் நான் ரீட் பண்ணுறேன். அல்ஜீரியா, அங்கோலா, இக்குவேட்டரில் இருக்கக்கூடிய இக்குவேட்டரியல் கினியா, கெபான், அப்புறம் ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, வெனின்சுலா, யுஏஇ, நைஜீரியா, லிபியா, குவைத், இந்த 12 கண்ட்ரிஸும் இதில் மெம்பராக இருக்காங்க. ஸோ மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இதில் ரஷ்யா வரல, அப்புறம் பெஹரின் வரல, ஒமன் வரல. ஸோ இவங்க எல்லாம் மைனர் கம்பேரிங் டு திஸ் பீப்புள். யூஎஸ் இல்லை, யூஎஸ் எதுலேயும் இல்லை, ஒபேக் ப்ளஸில் இல்லை. ஸோ இவங்க எதுக்கு இந்த கூட்டம் உருவாக்கியிருக்காங்க? நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் இந்த ஆயில் மார்க்கெட்டை நம்ம தான் டிசைட் பண்ணணும். எப்போ விலையாரும், விலை ரொம்ப கம்மியாகும் போது ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதுக்கு ரீசன் டிமாண்ட் அதிகமாகும். அப்போ டிமாண்ட் அதிக நேரத்தில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்போ விலையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கல. நான் சொல்கிறேன், கண்ட்ரோல் பண்ண முடியும். விலை ரொம்ப கம்மியாகும்போது ப்ரொடக்ஷனை எல்லா கண்ட்ரிஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா விலை இன்னும் என்ன ஆகும்? ஸோ அதுக்காக தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்குனாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. ஸோ தே டிசைடட் டு கிரியேட் அ ஒபேக் ப்ளஸ் குரூப்பிங். இது கூடவே இந்த 12 கண்ட்ரிஸ் ப்ளஸ் அதர் கண்ட்ரிஸ், ரஷ்யா,
பெஹரின், அசர்பைஜான், ப்ரூனே, கசகஸ்தான், மலேசியா, மெக்சிகோ, ஒமன், அப்புறம் சூடான், சவுத் சூடான், இவங்க எல்லாம் மைனர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். அவங்களையும் இதில் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பேக் பண்ணது. இப்போ இந்தியா ஈரானை டிபெண்ட் பண்ணாமல் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம்ல. ட்ரம்ப் வந்த பிறகு ஈரான் கிட்டேருந்து நம்ம வாங்கவே முடியாது, ஃபுல் சாங்ஷன்ஸ் வந்துடும். ஈரானை ரொம்ப அலினியேட் பண்ணுவாங்க, வேணா பாருங்கள். அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. ஜான் 20 வரைக்கும் தான் டைம் ஃபார் ஈரான். அப்புறம் இன்டர்நேஷ்னல்லேருந்து அது அலினியேட் பண்ணப்படும். நான் சொல்கிறது சிரிக்கிற மாதிரி இல்லை, பட் இட் வில் ஹேப்பன். ட்ரூ, அப்படி தான் இருக்கும். ஏன்னா போன 4 வருஷம் ட்ரம்ப் ஆட்சியில் இருந்தபோது அப்படி தான் நடந்துச்சு. நியூக்ளியர் அக்ரிமெண்ட் எல்லாமே அவர் கேன்சல் பண்ணார். திருப்பியும் அதை ரினியூவல் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்புறம் அது வராது இனிமேல். ஓகே, ஸோ இந்த ஒபேக் ப்ளஸ் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய குரூப்பிங் அதே பர்பஸ் ஆயில் கண்ட்ரி. இப்போ இவங்களுக்கு பயம் என்னென்னா, யூஎஸ் இஸ் அ ஷேல் கேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். அவங்க வந்து ஷேல் கேஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணி விட்டாங்கன்னா, நேச்சுரல் கேஸஸ் டிபெண்ட் கண்ட்ரிஸ், ஆயிலை வாங்கி இது பண்ணுறவங்க நேச்சுரல் கேஸஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க, ஷேல் ஆயில் அண்ட் ஷேல் கேஸஸ். அப்போது அவங்களோட மார்க்கெட் க்ரூட் ஆயிலில் இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஆல்ரெடி அவங்க ரினியூவபிள் எனர்ஜினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் இவி வெஹிக்கிள்ஸுக்கு மாறும்போது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் அடுத்த 20 வருஷத்துக்கு பிறகு இவங்க மார்க்கெட் இல்லை அப்படின்றது. அரேபியன் கண்ட்ரிஸ் வில் சஃபர், இப்போ பிளான் பண்ணாதவங்க. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஈவிக்கு மாறிட்டாங்க. தெர் இஸ் நோ டிமாண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். இப்போ டிமாண்ட் பண்ணுறது இந்தியா, சைனா, அவங்களும் மாறிடுவாங்க. நம்ம 2070 ஃபுல்லாக மாறிடுவோம். சரிதானா? தெரிஞ்சு இவி மார்க்கெட் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் கெட் அஃபெக்டட். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க பயப்படுறாங்க. ஸோ நீங்கள் அவங்க பயப்படுற பற்றியெல்லாம் படிக்க வேணும். OPEC and OPEC plus countries, that is enough. The next article, CCTNS network. இது வந்து 17,730 போலீஸ் ஸ்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா. அதில் ஃபுல்லாகவே இந்த நெட்ஒர்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்து தான் செந்தில் பாலாஜியெல்லாம் தூக்குனது. அப்படின்னா இந்தியாவுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுமே ஒன் சென்ட்ரலைஸ்ட் நெட்ஒர்க் உள்ளாடி இருக்கும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் 2009 தான் கொண்டு வந்தாங்க. சிதம்பரம் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் தான் எல்லாத்தையும் வித்துட்டு போகிறாரு. லாஸ்ட்டில் அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ குட் திங். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இந்த கேசஸ், இப்போது நாகர்கோயிலில் வடசேரி ஸ்டேஷனில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் டிஜிபிக்கும் பார்க்க முடியும், அது மாதிரி ஹோம் மினிஸ்டருக்கும் அங்கே உட்காந்து தட்டி பார்க்க முடியும். ஆல் ஓவர் இந்தியா இட் வில் பி அவைலபிள் த கண்டென்ட். ஸோ என்சிஆர்பி கீழே வரும், நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கீழே வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிமினல் வந்து இங்கே போய் தப்பு பண்ணிவிட்டு டெல்லியில் போய் ஏதாவது ஒரு சின்ன கேசஸில் மாட்டுவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு சர்வே பண்ணணும்ல. அப்போ பணம் வேணுன்றப்போ திருடுவாங்க அந்த மாதிரி. அப்போ அவங்க பேரை என்ட்ரு பண்ணும்போது இவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்நாட்டிலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கோம்ல, புரிஞ்சுதா? ஸோ அதுக்காக தான் இந்த சிஸ்டம். எத்தனை ரேப் கேஸ் ஃபைல் பண்ணப்படுது, என்சிஆர்பிக்கு ஈஸி, டேட்டாவை போய் தேட வேணாம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்கன்ட்டு. அவங்களுக்கு இப்போ எல்லாமே கிடச்சிரும். அங்கேயே எடுத்து அவங்க கரெக்டாக டேட்டாஸை வெளியிடுறாங்க. அதனால் நம்ம எத்தனை ரேப் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும், எத்தனை சைல்டு அப்யூஸ் நடந்திருக்கு, எத்தனை திருட்டு சம்பவங்கள், எத்தனை கொலைகள் நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு வருஷமும் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஐடி எனேபிள்டு சொல்யூஷன், எல்லாமே இன்டர்நெட் கூட கனெக்டடாக இருக்கும், சென்ட்ரலைஸ் சிஸ்டம். அப்ஜெக்டிவ்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், சிட்டிசன் சென்ட்ரிக், எல்லாருக்குமே டீட்டெயில்ஸை கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். ப்ளஸ் பேன் இந்தியா டேட்டா, என்சிஆர்பி தான் இதை பண்ணுறாங்க. 1986 இட் வாஸ் கிரியேட்டட் என்சிஆர்பி. க்ரைம் டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் கேட்பாங்க. க்ரைம் டேட்டா இந்தியா ஃபுல்லாடி நடக்கக்கூடியது, ஆக்சிடென்டல் டெத், மரண சாவுகள், சூசைட்ஸ். அப்புறம் அந்த ஆக்சிடென்டல் டெத்னா மரண சாவுன்னு யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. விபத்து சாவுகள், விபத்து மரணங்கள், நான் மரண சாவுன்னு. ஓகே, ப்ரிசன்ட் ஸ்டாட்ஸ், அவ்வளோ ஊறி போயிருக்கிறீங்க கிளாஸில். ஓகே, குட். ப்ரிசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ரிசன்டில் இருக்கக்கூடிய நெருக்கல்கள், இந்த க்ரௌடிங், ஓவர் க்ரௌடிங் எல்லாம் அடிக்கடி ஆர்டிகிள்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரீசெண்டாக கூட பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் கொஸ்டின்ஸில் நீங்கள் குரூப் 1 எக்ஸாமினேஷன் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? எல்லாமே லிங்க்டு தான் வருது, அதனால் பி கேர்ஃபுல். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ இவங்க கீழே வச்சுருக்காங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் சேக்ரெட் குரூவ்ஸ். சேக்ரெட் குரூவ்ஸ் வந்து கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இது
சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சேக்ரெட் குரூஸை ப்ரொடெக்ட் பண்ண. சேக்ரெட் குரூஸ்னா என்னது? அது இல்லை. சேக்ரெட் குரூஸ்னா என்னது? ஆன்சர் வர்றதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் டியூன் எல்லாம் வருது. வனங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக there is a provision. நம்ம ஊர்களில் காவுன்னு சொல்லுவாங்க. காவு வாங்குறதில்ல, காவு. அது கேரளாவில் சர்ப்ப காவுன்பாங்க. அதனால் கிராமங்களில் இருக்கும், இங்கே இல்லையோ, அந்த பக்கம்லாம் இருக்கும். மேற்கு குமரி மாவட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். காவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் போக மாட்டோம் நான் போயிருக்கேன், அந்த ஏரியாலாம் விசிட் பண்ணியிருக்கேன். டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா, மேலெல்லாம் வள்ளிகள் படர்ந்துருக்கும், அதில் ஸ்னேக் அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால அது மாதிரி அங்கே ஒரு சாமி சிலையை வச்சுருப்பாங்க ஒர்ஷிப்பிங் பண்ணுறது. பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். அப்போ அந்த ஏரியாவில் இது வந்து முன்னாடி கொண்டு வரப்பட்டது. எதுக்கு அப்படின்னா மூதாதையர்கள் எதுக்கு அப்படின்னா இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக. ஏன்னா அந்த இடம் வந்து டிஸ்டர்ப் பண்ணப்படக்கூடாது, ஹியூமன்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஸ்னேக்கெல்லாம் இருக்கும்னு பயமுறுத்துவாங்க நம்மளை. இன்னொன்று என்ன அப்படின்னா அதை ஒர்ஷிப் பண்ணுவாங்க. காடுகளை நேசித்தல், வன தேவதை, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. கேரளாவில் பிராமின் கல்ச்சரில் அதிகமாக, அது மேற்கு குமரி மாவட்டத்திலும் பிராமின் கல்ச்சர் தான் அதை பாதுகாக்கிறது. சுமால் பேச்சஸ் ஆஃப் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இட் வாஸ் ப்ரொடெக்டட் இந்தியாவில் 1972. அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொண்டு வரணுன்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன தேவைன்னா, இப்போ சேக்ரெட் குரூஸ்னால் என்னென்னு புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு. அது எதுக்காக பயன்படுத்தப்படுது, இந்தியாவில் என்ன சட்டத்தின் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணப்படுது, இந்தியாவில் என்னென்ன விதமான இதெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும். கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க முன்னாடி. சேக்ரெட் குரூப்ஸ் நேம்ஸ். ஹண்டிங் அண்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன் அங்கே இருக்காது. மரங்களை அழிக்க மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் அப்படி பழைய காலத்துலேருந்து அதே மரங்கள் தான் இருக்கும். நிறைய ஸ்பீஷீஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் எல்லாம் அங்கே இருக்கும். சின்ன சின்ன சவுண்டெல்லாம் கொடுக்கும். போகிறதுக்கே பயமாக தான் இருக்கும். ஆனால் அது வழியெல்லாம் இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா அங்கே ஒரு டெம்பிள் வச்சுருப்பாங்க, ஒரு கோயில். அதுவும் அங்கேயும் ஸ்னேக் சிம்பிள் தான் வச்சுருப்பாங்க. ரியல் ஸ்னேக்கை பார்க்காதவங்க ஐடல் ஸ்னேக்கை பார்ப்பாங்க. ஓகே, எனிவே வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகம். ஹிமாலயாஸ், அது ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாகவே மலைகளை உடைக்கிறாங்களா, சாமி பேரை சொன்னீங்கன்னா மலைகளை உடைக்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அவ்வளோதான். ஆனால் உடைச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஹிமாலயாஸ், அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா, சென்ட்ரல் இந்தியாவிலலாம் இந்த பழக்கங்கள் இருக்குது. நான் நேம் மட்டும் ரீட் பண்ணுறேன். சில நேம்ஸ் நான் பிடிஎஃப்லேயும் போடலை, இங்கே எழுதியிருக்கேன். அதனால் வீடியோவை கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. பீகாரில் சாரணான்னு பேர், ஹிமாச்சல் பிரதேஷில் தேவன்னு பேர், டிஸ்பிளேட். காவு சர்ப்பக்காடு கேரளாவில், லேக்யாங் இல்லைன்னா அசங், தட் இஸ் காசி மேகாலயாவில், ஒரான் ராஜஸ்தான் கேட்டிருக்காங்க. ஒரானை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ வெட்லேண்ட் ஆல்சோ. தென் வெஸ்ட் பெங்காலில் கிராம்தான், ஆந்திர பிரதேஷில் பவித்ரவனா அப்படின்னு பேர். சில பேர் இதில் இல்லை, 2-3 பேர் அதில் இல்லை. அதனால் நோட்ஸில் வீடியோவில் சொல்கிறது கேட்டு எழுதிக்குவாங்க. இது an எக்ஸாம்பிள். பிப்பலந்திரி there is a village பிப்பலந்திரி. இந்த வில்லேஜில் வந்து அதிகமான மார்பிள் மைனிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகி ஒரு பெண் குழந்தை இறந்ததுனால அந்த கிராம தலைவர்களும் அந்த கிராமமும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இனி பெண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 111 மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக அங்கே கிட்டத்தட்ட இது வரைக்கும் 40 லட்சம் மரங்கள் நடப்பட்டிருக்கான். இந்த கேஸ் ஸ்டடி ஒரு கிராமத்தில் நடந்த சேஞ்ச். இதனால் அங்கே முன்னாடி தண்ணி பற்றாக்குறையெல்லாம் அதிகமாக இருக்குமா, இப்போ அது இல்லையா. கிட்டத்தட்ட 800லேருந்து 900 ஃபீட் வந்து தண்ணி உயர்ந்திருக்கான் கிரவுண்ட் வாட்டர் லெவலு. டெம்பரேச்சர் முன்னே இருந்ததோட 3லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கான். அப்படின்னா அந்த யூகேவை நம்ம பார்க்கணும். இதுதானா யூகே கிளைமேட் மாதிரி, கரெக்ட் தானே? அப்புறம் அது மட்டும் இல்லை, இது ஒரு அவேர்னஸ் தான். ஃபீமேல் இன்ஃபேன்டிசைடு, கருவிலே கொலை பண்ணுறது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிராமம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. அதனால் சரி, எம்பவர்மெண்ட் டு உமன் அஸ் வெல் அஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு கல்வி, அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை இறந்ததுனால வந்த சேஞ்ச். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ஷுட் த லெஜிஸ்லேச்சர் இந்தியா ஹாவ் ஃபிக்ஸட் டென்யூர்ஸ்.
வைக்கலாமா அப்படின்றதான் கொஸ்டின். 129வது திருத்த சட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் 5 வருஷன்றது ஃபிக்ஸட் டென்யூராக சொல்கிறாங்க. அந்த ஃபிக்ஸட் டென்யூர் வெதர் இட் இஸ் பாசிபிள், நமக்கு தெரிஞ்சது 5 வருஷன்றது நம்ம சொல்கிறோம். இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸட் டென்யூர், கேன் பி டிசால்வ்டு ஏர்லியர் when there is a need. கரெக்ட் தான், இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸட் டென்யூர். அப்போ இது வந்து ஃபிக்ஸட் டென்யூர்னு சொல்லப்படுது. ஆனால் ப்ரீமெச்சூராக டிசால்வ்ட் ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நம்ம கூட கலையணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து இன்னும் குதர்க்கமான விஷயம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோக்சபா கலையும் போது இதுவும் கலைக்கணும். ப்ரீமெச்சூர் அப்படின்றப்போ ஏதோ ஒன்று தான் கலையும். லோக்சபா இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கலையும். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் நடத்தணும். அது பெரிய கஷ்டம். இப்போ 4 வருஷம் முடிஞ்சிருக்கும் லோக்சபாவுக்கு, திருப்பி எலெக்ஷன் நடத்தினோன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். சப்போஸ் எலெக்ஷன் நடத்தினோன்னா அடுத்த ஒரு வருஷம் தான் அது கண்டினியூ பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். 1 இயருக்கு வேண்டி ஒரு எலெக்ஷன் நடத்தி அதுக்கப்புறம் திருப்பியும், அப்போ டபுள் செலவு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. டிசால்வ்டு ப்ரீமெச்சூர்னா மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ், இப்போ பஞ்சாயத்து ராஜுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணணும். அது வந்து பெரிய செலவு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இம்பேக்ட் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ரெடியூஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரெடியூஸ் பண்ணாது இன்க்ரீஸ் தான் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும், 1,35,000 கோடி ஒரு எலெக்ஷனுக்கு. இப்போ நீங்கள் 3 வருஷம் முடிச்சுட்டு அவங்க டிசால்வ் ஆகிட்டாங்கன்னா திருப்பி எலெக்ஷன் நடத்தணும். அடுத்த 5 வருஷத்துக்கு தான் நம்ம கணக்கு. ஒரு எலெக்ஷன் நடத்தினா 5 வருஷம். ஆனால் இவங்க திருப்பியும் 2 வருஷத்துக்கு தான் அந்த 1,30,000 கோடி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். பயங்கர செலவு அவங்களுக்கு, பாவம். அடுத்து ஃப்ரீக்வெண்ட் எலெக்ஷன்ஸ் நடக்காது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஃப்ரீக்வெண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸட் டேர்ம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க 5 வருஷத்துக்கு எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில் இருப்பாங்க. அதனால தான் அவங்க விரும்பின வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க. பார்லமெண்ட்லேயும் சரி வெளியிலேயும் சரி. இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு சார்ஜ் வந்திருக்கு, கர்நாடகாவில் அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, கிரிமினல் அஃபென்ஸ். அப்போது அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிட்ரரி பவர், ஓவர் பவர்டாக இருக்கிறதுனால அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் இப்போ வெளிப்படுத்துகிறாங்க. தான் நடந்துகிட்ருக்கு. அப்படி நடக்கும்போது இட் வில் கிரியேட் அ பீப்புள் அக்கௌண்டபிலிட்டி வராது. இப்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பீப்புள் அக்கௌண்டபிலிட்டியாக ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைனா எங்களை யாரும் கலைக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மிதப்பில் இருந்துட்டு 5 வருஷம் பெர்மனெண்ட் டென்யூராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. தென் ஃபெடரலிசத்தை பாதிக்கும். ஏன்னா லோக்சபா 5 வருஷத்தில் கலையும் போது தமிழ்நாட்டில் அப்போ தான் 3 வருஷம் முடிஞ்சிருக்கும் வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டும் அது கூட சேர்ந்து கலையணும். இல்லைன்னா லோக்சபா இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷத்தில் அது கலைஞ்சிருச்சுன்னு வைங்க. அவங்க பார்ப்பாங்க அடுத்து ஒரு வருஷத்துக்காண்டி ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு மொத்தமாக கலைச்சிட்டு, அப்போ ஸ்டேட்டோட குரல் அங்கே நசுக்கப்படுது இல்லையா, தான் ஃபெடரலிசம் பாதிக்கப்படுறது. அதெல்லாமே சொல்கிறாங்க. அது மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங், இப்படி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா குதிரை பேரம் நடக்காது. இப்போ சிவசேனாவை 2ஆக பிரித்து அதுலேருந்து எம்எல்ஏஸை பிடுங்கினது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இது அதிகமாக நடக்கும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. ஓகே, concerns remains the same. Okay, that's about the article. The next article, Niti Aayog releases the report of safe accommodation. இது வேறு ஒன்றும் இல்லை, செக்யூர், அஃபோர்டபுள், ஃப்ளெக்சிபிள், எஃபிஷியன்ட் ஹவுசிங். யாருக்குன்னா வேலை, மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் செக்டாருக்கு பிறகு அக்ரிகல்ச்சர்லாம் விட்டாச்சு நம்ம, சரியா. அதில் பட்ஜெட் கிட்டத்தட்ட அதோட எக்கனாமிக் சர்வேயில் 785 மில்லியன் ஜாப்ஸ் வந்து அடுத்த 2030 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் க்ரியேட் பண்ணப்படும் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டாரோட க்ரோத் 17% இன்னைக்கு. அது வந்து 2047 it will increase to 25%. 2047 உள்ளாடி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அப்போது மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் பண்ணி கொடுக்கணும். சொல்லப்போனால் கோட்டேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பண்ணி கொடுக்கணும். அவங்க என்ன லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணணும், அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் தான். நிதி ஆயோகோட ரிப்போர்ட், சரியா. அது எதுக்கு அப்படின்னா சேஃபாக அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக, ப்ரொடக்டிவிட்டி அதனால் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க. அது மூலமாக we can earn a lot. Then 8th article, FDI,
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும்ல. there is a government route and automatic route. இப்போ நம்ம 1 ட்ரில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்த எஃப்டிஏ 1 ட்ரில்லியன். நேற்றுக்கு வந்தது இல்லை, இது வரைக்கும் வந்தது. அதில் க்ரீன் ஃபீல்டும் ப்ரௌன் ஃபீல்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யூ கேன் ஸ்டடி. நான் எப்படி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்த நாடுகள் சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு, தேர்டு சில வேலை கேட்பாங்க, மொரிஷியஸ் செகண்டு, யூஎஸ்ஏ தேர்டு, நெதர்லாண்டு ஃபோர்த்து, ஃபிஃப்த்து வந்து ஜப்பான். 2014 2024 நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வந்த எஃப்டிஏவோட அளவு 709.84 பில்லியன். இது எதுக்குன்னா மோடி கவர்மெண்ட்டோட பீரியடில் வந்தது அதிகம் அப்படின்றது இந்த ரிப்போர்ட்டில் காமிச்சிருக்காங்க. அப்புறம் ப்ராஹிபிட்டட் ஏரியா, அட்டாமிக், கேம்பிளிங், லாட்ரி, சீட்ஸ், இதெல்லாம் நீங்கள் நோட்ஸில் எழுதியிருப்பீங்க, பார்த்துக்கோங்க. எதெல்லாம் கவர்மெண்ட் ரூட்டு, எதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்றது எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் லோன் ரைட் ஆஃப், அது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள், எனக்கு சொல்கிறதுக்கு தான் டைம் இல்லை. லோன் ரைட் ஆஃப் அப்படின்றது கடந்த காலங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுலங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பண்ணக்கூடியது அதிகம். 2020-24 6.5 லட்சம் கோடிக்கான லோன்ஸ் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் 2015-24 வரைக்கும் இது வரைக்கும் 12.31 லட்சம் கோடி, 12.3 லட்சம் கோடி வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆஃப்னா தள்ளுபடி கிடையாது, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் 9.9 லட்சம் கோடிகள் வந்து ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ரைட் ஆஃப் இப்போ என்பிஏ உங்களுக்கு தெரியும்ல, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்னா, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னா 0லேருந்து 30 days நீங்கள் லோன் பே பண்ணலைன்னா சிம்பிள் மென்ஷன், ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 0, 31லேருந்து 60 ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 1, 61லேருந்து 90 இட் வில் பி கால்ட் அஸ் ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 2 ஆர் என்பிஏ. அதுலேருந்து என்பிஏ தான் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னாலும் அந்த லோன் வரலைன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு 1 year இட் வில் பி கால்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட், அதுக்கு பிறகு சப்ஸ்டாண்டர்ட், அதுக்கு பிறகு லாஸ்ட்டு டவுட்ஃபுல், அதுக்கு பிறகு லாஸ். சரியா? ஸோ சாரி, 1 yearக்கு பிறகு என்பிஏலேருந்து 1 year இட் இஸ் வில் கால்ட் சப்ஸ்டாண்டர்ட், அதுக்கு பிறகு டவுட்ஃபுல், அதுக்கு பிறகு லாஸ். சரியா? இந்த டைம் பீரியடில் அதை அசர்ட்டை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கான வேலைகளை கவர்மெண்ட் ஆரம்பிப்பாங்க, சர்ஃபாசி ஆக்ட் மூலமாக பண்ணுவாங்க. ஸோ வாட் எவர் மேபி. இப்போ இதில் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ் அப்படின்னா லோனை கட்டாமல் இருக்கிறவங்க. ஆமாம், பண வசதிகள் இருக்கும், இல்லைன்னா அவங்களால முடியும் ஆனால் கட்டாமல் இருப்பாங்க, அதுக்கு பேர் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ்னு பேர். நார்மல் டிஃபால்ட்டர்ஸ்னால் கடனை கட்டாமல் இருக்கிறவங்க. ஆனால் ரைட் ஆஃப் பண்ணப்பட்டவங்களோட ஸ்டோரிஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தட் இஸ் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ் தான் அதிகம்னு சொல்லப்படுது. ஸோ எனிவே ரைட் ஆஃப்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ என்பிஏ 100 rupees லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லோனுக்கு ஒரு ப்ரொவிஷனிங் அமௌண்ட் எடுத்து வைப்பாங்க. இந்த ப்ரொவிஷனிங் அமௌண்ட் வந்து என்பிஏ அசட் அப்படின்னா அவங்க பேங்கோட கேபிட்டல்லேருந்து எடுத்து வைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது விளக்க விரும்பலை ஏன்னா டைம் இல்லை. பேங்கோட கேபிட்டல்லேருந்து எடுத்து தனியாக வைக்கணும். என்பிஏ ஆகும்போது அது ஈக்குவலண்ட்டாக எடுத்து தனியாக வைக்கணும். அப்படின்றப்போ லோன் இப்போ 1 லட்ச ரூபா லோன் கொடுத்துறாங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து எடுத்து தனியாக வைக்கப்படும். அப்படி வைக்கப்படும் போது பேங்கோட கேபிட்டல் கம்மியாகும். பேங்கோட கேபிட்டல் கம்மியாகும்போது லோன் கொடுக்கறது கம்மியாகும், அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லோனை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி வரல அப்படின்றப்ப அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருந்துச்சுன்னா இந்த ப்ரொவிஷனிங் அமௌண்ட் தனியாகவே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை அவங்க லோனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தள்ளுபடின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், தள்ளுபடி கிடையாது, ரைட் ஆஃப். ரைட் ஆஃப் பண்ணுறது, ரைட் ஆஃப் அப்படின்னா அந்த பேங்க் பேலன்ஸ் ஷீட்லேருந்து அதை எடுத்துருவாங்க, இந்த லோன் கொடுத்த அமௌண்ட்டை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஸோ இட் நாட் மீன்ஸ் they will not collect it, it will be collected. இது வரைக்கும் ரைட் ஆஃப் பண்ணப்பட்டதில் 18.7%, that which means 1.85 lakh crore, 9 லட்சம் கோடியில் 1.85 lakh crore வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ரைட் ஆஃப் பண்ணப்பட்டதில். புரியுதா? அது கம்மி தான், 81% லோன் வந்து வரல தான் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை மோஸ்ட்லி வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸோட லோன் தான் ரைட் ஆஃப் பண்ணப்படுது. ஏன்னா அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க நம்ம நாட்டை விட்டு, அதுவும் இம்பார்ட்டன்ட். அதில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து என்பிஏ தான் அதிகம், ஆனால் என்பிஏ ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. இது 2014 இட் இஸ் லைக் 6%, 7%. நவ் இட் இஸ் 2.8. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு மெயின்ஸுக்கு கேட்பாங்க, மெயின்ஸுக்கெல்லாம் தேவை எழுதுறதுக்கு. சரியா?
இன்னொரு கிளாஸில் நான் இது ரிலேட்டடாக வரும்போது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ் ஃபாஸ்ட். Question number 1. Santa Ana winds occurs due to the following phenomena. Options are cold air descending from Arctic to Californian coast. B option, high pressure condition, the Great Basin, and low pressure conditions along the Californian coast. C option, westerly winds interacting with the Sierra Nevada mountains. Option D, the interaction of tropical cyclones with the Pacific Ocean currents. Question number 2, which among the followings are the impacts of La Nina in India? Statement number 1, more rainfall in the most regions. Statement number 2, the warmer temperatures during the post monsoons. Third, more cyclones in the Indian Ocean. Select the correct answer using the code given below. Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 3, bilateral naval exercise SLINX. இது எந்த கண்ட்ரி கூட அப்படின்றது எழுதிக்கோங்க. Question number 4, consider the following statement related to Vice President of India. Article 66 outlines the qualification of Vice President requiring Indian citizenship, a minimum age of 30 and eligibility of Lok Sabha election. Statement number 2, Article 67B states that the Vice President can be removed if the effective majority of all the then members of the Rajya Sabha passes a resolution. Statement number 3, the Constitution does not specify emoluments for the ex officio chairman of Rajya Sabha who receives the salary in his capacity as the Vice President. How many of the statements given above are correct? Question number 5, consider the following statements regarding the sexual harassment of the Women at the Workplace Act. Statement number 1, the internal complaint committee must be constituted by the employees at the workplace with 20 or more employees which have the power of civil courts. Statement number 2, an organization with no internal committee, local committees is formed by district officer to handle complaints. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is D. Question number 3 answer is A. Question number 4 answer is D. Question number 5 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.